Hi students, good morning. In the video la nama linear algebra and PDE subject la unit 2 linear transformation and diagonalization unit la multiple choice questions ku தேவையான definitions எல்லாம் பார்க்க போறோம். Then important results எல்லாமே இதில் include பண்ணிருக்கேன். So பார்க்கலாம். First one T linear. So இது ஒரு definition. T linear அப்படிங்கிறதுனால T அப்படின்னு ஒரு mapping define பண்றாங்க. இதில் வந்து V2W அப்படின்னு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம். இதில் VW ரெண்டுமே வெக்டர் ஸ்பேசஸ். ஸோ வெக்டர் ஸ்பேசஸ் எடுத்துக்கிறோம். அந்த வெக்டர் ஸ்பேசஸ்க்கு இடையில ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம். இந்த மேப்பிங் வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் V2Wவாக இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா T of x plus y equal to T of x plus T of y. அதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸ் V அப்படிங்கிற செட்டில் எடுத்துட்டு அதை மேப்பிங்குள்ளே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அதை இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். அதே மாதிரி T of Cx, இதில் Cங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், Fல இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதை வந்து T of C into x அப்படின்னு கொண்டு போகும்போது சியை வெளியே எடுத்துகிட்டு எழுதினாலும் ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் மேப்பிங் டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த மேப்பிங்க்கு பேர் வந்து டி லீனியர். தென் அடுத்தது வாட்ஸ் த அனதர் நேம் ஃபார் கர்னல் ஆஃப் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கர்னல் என்ன அப்படின்னா கர்னலோட டெஃபினிஷன் அடுத்ததாக எழுதியிருக்கேன் நான். கர்னலோட அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அனதர் நேம் என்ன அப்படின்னா நல் ஸ்பேஸ். கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் நான். சரியா? தென் எப்படி கர்னலை டிஃபைன் பண்ணணும், அப்படின்னாலும் இதே ஆன்சர் தான். எப்படி நல் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான். பாருங்கள், n of t equal to x belongs to w such that t of x equal to 0 where T is a mapping from W to V. W to V அப்படின்னு மேப்பிங் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த Wல ஒரு எலிமெண்ட் X எடுத்துக்கிறோம். அந்த எலிமெண்ட்டை மேப்பிங்குள்ளே கொண்டு போகும்போது நம்மளோட ஆன்சர் 0வாக இருக்கும். இதுதான் கர்னலோட டெஃபினிஷன். இதோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா நல் ஸ்பேஸ். சரியா? தென் அடுத்தது வாட்ஸ் த அனதர் நேம் ஃபார் ரேங்க் நல்லிட்டி தியரம். ஸோ ரேங்க் நல்லிட்டி தியரம் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட் அடுத்த கொஷனில் வருது. இதோட அனதர் நேம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைமென்ஷன் தியரம். ஸோ டைமென்ஷன் தியரம் அப்படின்னு கேட்டாலும் நல்லிட்டி தியரம் ரேங்க் நல்லிட்டி தியரம் அப்படின்னு கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். சரியா? அடுத்தது ஸ்டேட் ரேங்க் நல்லிட்டி தியரம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், V அண்ட் W. மேப்பிங் வந்து V2W அப்படின்னு ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறோம். இது வந்து லீனியராக இருக்குது. தென் V பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் V இஸ் ஃபைனட் டைமென்ஷனல் தென் நல்லிட்டி ஆஃப் T, இந்த மேப்பிங்கோட நல்லிட்டியையும் ரேங்கையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட Vயோட டைமென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதனால தான் ரேங்க் நல்லிட்டி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நேம் ரேங்க் நல்லிட்டி தியரம். இன்னொரு நேம் என்னென்னா டைமென்ஷன் தியரம். சரியா? ஸோ மேப்பிங் T ஃப்ரம் V2W டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த மேப்பிங் வந்து லீனியராக இருக்கணும். தென் Vங்கிறது ஃபைனட் டைமென்ஷனலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மேப்பிங்கோட நல்லிட்டியையும் ரேங்கையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த Vயோட டைமென்ஷன் கிடைக்கும். சரியா? தென் அடுத்தது ஆர்டர் பேசிஸ். அண்ட் ஆர்டர்டு பேசிஸ் ஃபார் V is a finite sequence of linearly independent vectors in V that generates V. ஸோ ஆர்டர்ட் பேசிஸ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு Vங்கிறது ஃபைனட் சீக்வன்ஸாக எடுத்துட்டு ஃபைனட் சீக்வன்ஸ் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த V அது வந்து ஜென்ரேட்ஸ் Vயை வந்து அது ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தென் இஃப் T இஸ் லீனியர், Tங்கிறது லீனியராக இருந்துச்சு அப்படின்னா T ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. தென் ரைட் தி ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் R பவர் 4, R பவர் 3, R ஸ்கொயர். இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எழுத சொல்கிறாங்க.
இப்போ பாருங்கள், E1, E2, E3, E4 இது 4 எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டில் E1, E2, E3, E4 எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் 1 இருக்கும், சரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1, செகண்ட் பொசிஷனில், தேர்ட் பொசிஷனில், ஃபோர்த்து பொசிஷனில், அவ்வளோதான். அதே மாதிரி E1, E2, E3னா E1னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1, E2னா செகண்ட் பொசிஷனில் 1, E3னா தேர்ட் பொசிஷனில் 1. R⁴ அப்படிங்கிறதுனால 4 எலிமெண்ட்ஸ், R⁴ங்கிறதுனால 3 எலிமெண்ட்ஸ், அடுத்தது R² 2 எலிமெண்ட். ஸோ 2 எலிமெண்ட் இருக்கும்போது E1னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1, E2னா செகண்ட் பொசிஷனில் 1, அவ்வளோதான். தென் அடுத்தது T is linear if and only if T of Cx plus y equal to, ஏற்கனவே நம்ம டெஃபனிஷனில் பார்த்தோம்ல, T லீனியரோட டெஃபனிஷனில் T of Cx இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம், C into T of xன்னு எழுதுவோம்ல, அதை தான் அப்ளை பண்ணுறாங்க. 2 டேர்மை பிரிச்சும் எழுதிக்கிறோம், இதையும் எழுதிக்கிறோம், சரியா? ஸோ இது வந்து ஒரு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட். நம்ம ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம தியரத்தோட ப்ரூஃப் எல்லாம் வந்து கேட்க போகிறது கிடையாது எக்ஸாமில், சரியா? தென் அடுத்தது if dimension of V is greater than dimension of W, then T cannot be 1 to 1. அதாவது இதோட டைமென்ஷன் இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது 1 to 1 இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? தென் தி அடிட்டிவ் ஃபங்க்ஷன் T of x, y equal to T of x plus T of y is not linear. ஏன் நாட் லீனியர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, சரியா? ஆனால் அந்த ப்ரூஃப் எல்லாம் நமக்கு வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது a scalar lambda is an eigen value of T if and only if lambda inverse is the eigen value of T inverse. ஸோ லாம்டாங்கிறது Tக்கு ஐகன் வேல்யூனா T இன்வர்ஸ்க்கு வந்து லாம்டா இன்வர்ஸ் ஐகன் வேல்யூ, அவ்வளோதான். தென் அடுத்தது if A and B are simultaneously diagonalizable matrices, then A and B commute. Commute அப்படின்னா commutative property வரும் அப்படிங்கிறாங்க, சரியா? ஸோ A and B ரெண்டுமே diagonalizable matrices இருந்துச்சுன்னா A and B வந்து commutative property வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.